உன்னை பக்கத்துல வயக்காட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நீ என்ன மொட்டை வெயில இப்படி நடந்து போயிட்டு இருக்க? முருகேசா, மேட்ச் ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ போயிட்டே இரு, நான் வந்து சேர்ந்துடுறேன். அப்புறம் என்ன விஷயம் பார்க்க வந்தீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தான். நம்ம ஊர்ல பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருச்சுல. அண்ணனுக்கு புரியுமா சொல்லுங்கண்ணே. அது என்னன்னா, நம்ம ஊர்ல காலேஜ் கட்ட இடம் வேணும். இப்ப இடம் தேடி அழிஞ்சிட்டு இருக்கோம். அதுக்கு நிறைய இடம் வேணும்ல. நம்ம ஊர்ல எல்லாம் விவசாய நிலமால இருக்கு. அதான் முருகேசா, இப்ப ஓனால இருக்கு. நீ கொடுத்த இடத்துல மத்தவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். அதுதான் உன்னை பக்கம் வந்து விவசாய நிலத்தை அழிச்சு அடுத்த தலைமுறைக்கு மருத்துவம் சொல்லி கொடுக்க போறீங்க. முருகேசா, நீ மனசு வச்சனாக்க நம்ம ஊருக்கு நல்லது நடக்கும். சரி கட்சி, இவ்வளவு தூரம் சொல்றேன். அடுத்த அறுப்பு முடிஞ்சு உனக்கு கரையம் பண்ணி கொடுத்துறேன். நான் சொல்லல முருகேசா, நம்மால்டா. ஆனா ஒரு கண்டிஷன் கட்சி, அது வரைக்கும் பசி இல்லாம சோறு இல்லாம இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு விவசாயம் நல்லா காசு கொடுக்கலையா ஏனாவா கொடுத்துட்டு போறேன். உன்னை நல்லா ஞாபகம் வச்சுக்க. பசி இருக்கிற வரைக்கும் விவசாயத்தையும், நான் இருக்கிற வரைக்கும் நிலத்தையும் ஒண்ணு செய்ய முடியாது. கன்சாமி, அடிச்சு கிளம்பு.